நமஸ்தே. இன்னைக்கு பிரவீன் உத்தரார்த்திலிருந்து ஃபஸ்ட் பேப்பர் நவீன் பத்ய சைனிகா 3லிருந்து இன்னைக்கு அயோத்தியா சிங் உபாத்யாய் அரியோதனுடைய ஃபஸ்ட்டு போயம் ஏக் தின்கா. ఇలా कविता का सारांश लिखिए. एक तिनका कवि परिचय. एक तिनका नामक कविता श्री अयोध्या सिंह उपाध्याय अरियोद की कविता है. एक तिनका வந்து अरियोदनुடைய ஒரு கவிதை. कड़ी बोली में कविता लिखने वाले आरंभिक कवियों में अरियोद भी एक है. कड़ी बोली மீன்ஸ் வட்டார மொழியில் கவிதைகள் ரைட் பண்ணுறதில்ல. ஒரு ஆரம்பிக் மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ண கவிதையில் அரியோது வந்து ஒருத்தர். பிரிய பிரவாஸ் ஆப்கா மகாகாவிய ஹை. பிரிய பிரவாஸ் வந்து அவருடைய மிகப்பெரிய காவியம். கவிதா பரிச்சை. மனுஷ்ய அகங்கார் கர்த்தா. மனுஷன் வந்து எப்போவுமே சரி ரொம்ப அகங்காரத்தோடு இருப்பான். வக மான்தா ஹை கி உசி கே காரன் சப் காம டீக்கு சொல்தா ஹை. அவன் ஒன்றே ஒன்று நினச்சிக்கிறான், என்னென்னா அந்த காரணத்தினால்தான் தன்னுடைய ஒர்க் எல்லாம் கரெக்டாக போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. कवि जानते हैं कि मनुष्य के अहंकार को मिटाने के लिए छोटी सी तिनका काफ़ी है. கவி வந்து நினச்சிக்கிறார், அவருக்கு தெரியும் மனுஷன் வந்து அகங்காரத்தை அழிச்சிட்டான்னா அதை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு சோட்டி சி தின்கா, ஒரே ஒரு சின்ன ஒரு தூசி, ஒரு வைக்கோல், அந்த ஒரே ஒரு வைக்கோல் இருந்தால் போதும். இசி பாத் யஹி பாத் இஸ் கவிதா மே பத்தாய் கை ஹை. அந்த விஷயந்தான் இதில் கொடுத்துருக்காங்க. கவிதா சாராंश. कवि की यह कविता उनके अनुभव से उत्पन्न है. அவருடைய அனுபவத்தினால கிடைக்குது. इसलिए कवि ने यह कविता उत्तम पुरुष में लिखी है. அதனால் இந்த கவிதையை ஃபர்ஸ்ட் பர்சனை வச்சுட்டு ரைட் பண்ணியிருக்காரு. कवि कहते हैं कि एक दिन मैं अपने घर के मुंडेरे पर खड़ा था. ஒரு நாள் கவிஞர் என்ன பண்ணுறாரு, முண்டேरे மீன்ஸ் டெரஸில் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காரு. मैं कविता लिखता हूँ और लोग मेरी कविता को पसंद करते हैं. நான் கவிதை எழுதுகிறேன், அதனால் என்னுடைய கவிதைகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். इसलिए मैं घमंडी हो गया. நான் அதனால் ரொம்ப திமிர் பிடிச்சோன்னா ஆயிட்டேன். घमंड के कारण मैं ऐंठा हुआ खड़ा था. அந்த திமிர்னால நான் ரொம்ப கர்வத்தோடு நின்றுட்டு இருந்தேன். इतने में एक तिनका दूर से उड़ता हुआ आया. இதிலிருந்து பார்க்கும்போது திடீர்னு ஒரு தூசி, ஒரு வைக்கோல் என்னுடைய அப்படியே தூரத்திலிருந்து வந்துட்டு இருந்தது. वह तिनका अचानक मेरी आंख पर पड़ गया. அந்த தின்கா திடீர்னு என்னுடைய கண்ணில் வந்து பட்டுடுச்சு. தின்கா जब मेरी आंख में पड़ा तब मैं चौंक गया. அந்த கரெக்டாக அந்த தின்கா என்னுடைய கண்ணில் பட்ட உடனே இல்லையோ நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். दर्द के कारण बेचैन हो गया. அந்த வலியினால் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். மேரி ஆங்க் லால் हो गई. என்னுடைய கண்கள் ரெண்டுமே சரி ரெட் ஆயிடுச்சு. வக துக்னே லகி. அதை என்னை ரொம்ப வலியில் அப்படியே துன்புறுத்திட்டு இருந்தது. பாத் ஜான்கர் லோக் மேரி ஆங்கோம் பர் கப்படே சே மூண்ட் தேனி லகி. அதை கேள்விப்பட்டுட்டு என்னுடைய மனுஷங்க என்ன பண்ணாங்க, அந்த ரெண்டு கண்ணுக்கும் சரி அந்த துணியை வச்சு மூண்ட் மீன்ஸ் ஒத்தடம் மாதிரி கொடுத்தாங்க. தின்கே கே நிக்கல்னே சே பஹலே மேரா கமண்ட் நிக்கல் பாகா. எப்போ அந்த தின்கா வெளியே வந்ததோ என்னுடைய திமிரும் வெளியே வந்துடுச்சு. லோக் தோடி தேர் மூண்டு தேத்தே ரஹே. கொஞ்ச நேரம் அந்த ஒத்தடம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிக்கல் கயாம் தப் மேரி புத்தி சே डांटते हुए मुझे से कहा कि तुम किस लिए इतना गर्व करते हो. அது வெளியே வந்துடுச்சு. ஆனால் என்னுடைய புத்தியில் கொஞ்சம் நல்லா உரைக்கிற மாதிரி இருந்தது. என்னென்னா என்னுடைய கர்வம் எப்படி வெளியே வந்தது. तुमको परेशान करने के लिए एक छोटा सा तिनका पर्याप्त है. உன்னை வந்து டென்ஷன் ஆக்கிறதுக்கு ஒரே ஒரு தூசி ஒண்டி போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விசேஷம் அகங்கார் மனுஷியக்கே பத்தனுக்கா காரண ஹை. அகங்கார் வந்து ஒரு மனுஷனுடைய पतननुடைய ஒரு காரணம். कवि इस सरल और छोटी कविता में यही तथ्य समझाते हैं. இதில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன கவிதையிலிருந்து நம்மளுக்கு ஒரு தாத்பரியம் இதிலிருந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. கவிதா சுபோதகை. இந்த கவிதை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த எஸ்ஸே ஒரு தடவை படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எஸ்ஸே. எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.